ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஐயோ, இந்த தடவையும் லேட்டா? போன தடவைக்கே காய்ச்சின்னு அந்த ஆள் கத்திட்டு இருந்தான். என்ன ஆகும் போது எஸ்கியூமு சார். அட எவன்டா அது? யாரா நீ? சார் இல்லை, நேற்று ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேனே யோகேஷ் ஸ்கிரிப்டுக்காக. அட சனியம் பிடிச்ச வழங்காதவனே, வந்தோடனே கரண்ட் வர போகுது பாரு. தச்சுண்ணா ஜென்ரேட்டர் போடுறான், நீ வா வா வந்து உட்கார் வா. ரொம்ப நன்றி சார். சார் இப்போ வந்து என் மைண்டில் இருக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் பட்ஜெட்டை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார். நான் அது மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போது ஓப்பன் பண்ணோன்னா. ஹலோ, சொல்லு. ஹலோ அண்ணா. அண்ணா லோடில் ஏற்றி அமுச்சிட்டேண்ணா. எத்தனை கிலோ? 70லேருந்து ஒரு 80 கிலோ இருக்குண்ணா. சரி, அதுக்கு நான் பசங்க ஒரு பெட்டி மட்டும் விட்டு போயிட்டாங்க. ஒரு வேளை உருப்படியாக செய்ய மாட்டீங்களாடா? என் தாலியாக இருக்குதுன்னு வருவீங்களா? அண்ணா பசங்க பழைய கடை வரைக்கும் தான் போயிருப்பாங்க. காலைக்குள்ளே பிடிச்சலாண்ணா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துண்ணா. ஒன்றும் பிரச்சனைண்ணா. என்னவோ பண்ணுங்க. ஹலோ டேய் சரி, சரக்கு எடுத்துண்ணா. ஆட்டோ சேகர பில்டிங் நினைக்கணும். சரிண்ணா. ஆமாம், ரங்கா எங்க? தெரியலடா, அவன் எதுனா மூத்திரத்தில் ஆய கூட கிடப்பான். இல்லை, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. டேய், வேலையை மட்டும் பாரு மயிறு. சி, நம்ம வேலை கெடுக்கிறதுக்கு வருதுங்க. இந்நேரத்துக்கு இந்த ஆள் வேற ஏன் கூப்பிட்றான்னு தெரியலையே. வாடா உக்கார். நானா இந்நேரத்துக்கு வர சொல்லியிருக்க? சும்மா தான்டா பேசலான்னு. இளக்காற்று வீசுது. நானா சரக்கு வாங்கி வச்சுட்டு என் மூஞ்சியை பார்த்துனுக்குற? இது பாடுறா, காலுக்குள்ளே அந்த சரக்கு போய் சேர்ந்தாகணும். அண்ணன் வேறு அந்த போலீஸ்காரனை கிட்ட காம்ப்ரமைஸ் பேச சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியாச்சும் இன்றைக்கே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்காச்சும் கரெக்டாக வரணும் காசு. அப்படி இல்லைனா நம்ம வேறு வழியில் தான் போய் ஆகணும். என்னடா நானே வந்துட்டேன், இவனை ஆளை காணோம். வரேன். எடுக்க மாட்டான்னு தெரியலையே. நோ, நீ வேற பொருள் போட்டுன்னு போயிட போற. அவன் வேற புள்ள ஊட்டிக்காரன். சார் என்ன சார் விடாம நோய் ஃபோன் பண்ணிடுறீங்க? அதான் வந்து சொல்கிறேன்ல.
ஃபோன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடா? சார் அண்ணா அதை வேலை கொடுத்தாரு சார். ஒன்றுக்கு வேறு வேலை இல்லை. என்னடா எடை குறையிற மாதிரி இருக்கு? சார் என்னெல்லாம் சந்தேகப்படாதீங்க. அவங்க என்கிட்ட பேக் எடுத்து வந்து கொடுத்தானுங்க, உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்குறேன். டேய் என்ன கட்டு குறையுதே. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி வரேன் சார். டேய் ஆட்டோ, நான் சொல்கிறத கேட்குறது மட்டும் தான் உன் வேலை. நாளைக்கு பொருள் போட்டுன்னு போகிறத ஒத்தான போடுறதுக்கு தான்டா. வர வர காசெல்லாம் குறையுது. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சண்டை வேணான்னு போனா இப்படியே விட்டா எனக்கு தான் வந்து பெரிய பிரச்சனையாக முடியும். இவனுங்களுக்கு எதுனா பண்ணியே ஆகணுமே. நாளைக்கு வருவாள், காம்ப்ரமைஷன் தானே வந்து பேசி ஆகணும். அதுவும் ஐயாக்காக தான் போகிறேனே. இல்லைன்னா ஒரு சின்ன திருட்டு கிடச்சா மட்டும் போதுமே இவனுங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு. சீக்கிரமாக எதனா பண்ணி ஆகணும். சொல்கிறல வேணாம். நாளைக்கு நைட்டு தாண்டக்கூடாது. இல்லைடா, அவன் நாளைக்கு நைட்டு தாண்ட மாட்டான். முடிச்சிடணும், மொத்தமாக முடிச்சிடணும். சீக்கிரமா எதனா ஒரு பிளான் பண்ணி ஆகணும். நானா பார்த்துன்னு தானே இருக்கேன். இருடா இரு. அப்படி என்னதான் பார்க்குறான்? வலிக்கு தெரியாமல் வலிச்சு என்னடா பண்ண போகிறானுங்க இவனுங்க? வலிக்கு தெரியாமல் வலிச்சு நம்மள மாதிரி கைக்கெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களேடா. செத்து ஒழிக்கடா டேய். ஆமாம் ஆமாம், நீ பெரிய பருப்பு தான், அவனுக்கு தெரிய ஒன்றுமே இல்லை. என்னண்ணா நான் உண்மையாக தான் நான் சொன்னேன். என்ன அப்படி பார்க்குறேன்? சரி ஒரு போன மாரி வந்துடுறேன். எங்கடா போயினே இருக்கு? இவ்வளோ இந்த ஏரியாலே பார்த்தது இல்லையா? புதுசாக கடை போட்டிருக்க போல. அது என்ன அது பக்கத்தில்? ஓ முருங்காவா? அண்ணா இருங்கா, எவ்வளோ நேரம் அவனை கூட்டினுக்கிறேன், எங்கேயா பார்த்துனுக்கிற? ரங்கா இல்லை, அக்கீரா. ஓடு. ஆமாம், நேற்று நீ போயில் இருந்தியா இல்லை நான் போயில் இருந்தேண்ணா? டேய், அது எதாட்டம் வெளில சொல்லுந்த கை காலை உடச்சி போட்டுருவேன். தப்படா. அம்மா இந்த ஆளு வேறு வேலையே கிடையாது, வந்ததுக்கு நம்ம டைம் தான் வேஸ்ட்டு. சரியான பொம்பளை வாயினா இருக்கிறான்டா. யார் அவனா? அப்படி என்ன பண்ணிட்டான்? நேற்று அவன் அவ்வளோ போதையில் இருந்தோம், நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறான்டா. அதை விடு, என்ன எதுக்கு வர சொன்னேன்? சரி, டைசனை ரெடி பண்ணு. டைசனா? எங்கே எடுத்துட்டு வரணும்? ஜிம்மாண்ட. டேய், இன்னும் 2 வாரத்தில் திருவிழா வேறு ஆரம்பிக்க போகுது. எனக்கு திருவிழாலாம் முக்கியம் இல்லை, ஜனங்களோட சேஃப்டி தான் முக்கியம். அதனால் நீங்களே போய் அவங்ககிட்ட பேசுங்க. யார்? அதான்டா அந்த இன்சானா. நீனே போய் பேசலாமேப்பா. நீங்களே போய் பேசுங்கடா, எனக்கு அவனுக்கு செட் ஆகுது. டேய்,
இதே ஏன்டா இங்கே எட்டணும்னுக்குறீங்க? என்ன பார்த்தா என்ன வருது? நோ ரங்காண்ணா அண்ணா வாண்ணா போகலாம். நீ வேலைக்கு போல? சீனு வர லேட் ஆகும், வா போகலாம். வாண்ணா அண்ணா எங்கடா போகிறோம்? வாண்ணா டீ என்ன போட்டு வரலாம். தம் போகலாமா? ம் சரி வா போகலாம். நீ காலையில் எங்கே வந்து அசிங்கப்பட்டுன்னு தெரியும். ஏன்டா உனக்கு இந்த வேலை? நீ லிமிட் தாண்டி போயிட்டுருக்க. நைட்டில் ஆண்டி ஓகே, ஆனால் ஏன்டா இவ்வளோ? அது இவ்வளோ காலையிலேயே? டேய், இங்கே ஒருத்தர் நாய் மாதிரி கத்தின்னு இருக்கேன்டா. ஆமாம், என்ன ஆமாம்? நாய்னா கற்று தானே செய்யும். டேய் ரங்கா, அக்கீரா, அதான் அந்த ஏன் பார்த்துட்ருக்க? அது ஒன்றும்டா, அதில் ஒரு நியூஸ் பார்த்தேன். 3 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் தான். அது ஒரு மாதிரி மண்டையில் ஓடிட்டே இருக்கு, அதான் யோசிச்சுட்டுருக்கேன். இப்போ இதுக்கும் அதுக்கு நட சம்மந்தம் இருக்கு. அந்த ஈயை பார்த்தியா? இங்கே இருக்கிற அரிசி மேலேயே உட்காருது, அதோ அங்கே இருக்கிற சாக்கடை மேலேயே உட்காருது. அது எப்படி? இல்லை புரியல. இப்போ ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கேன். மாடு புல்லை தின்னும். புல்லை தின்ட்டு என்ன போடும்? சாணி. எப்படி போடும் தெரியல. மயிறு. மாடு புல்லை தின்ட்டு குண்டி வழியாக தான் நான் சாணி போடும். இப்போ புரிதா இல்லையா? புரிது. விட்டா கச்சிருவோம் போல. இதெல்லாம் நல்லா புரியும். இப்போ அந்த ஈ தான் காலேஜ் பசங்க, அந்த அரிசி தான் காலேஜின்னு வச்சுக்கிங்க. அப்போ அந்த சாக்கடை யாரு? ஸ்டாஃபா? என்னது? இல்லை ஸ்டாஃபான்னு கேட்டேன். எது ஸ்டாஃபாவா? போதடா. இப்போ அந்த ஈ அரிசியை தானே தேடி வந்துச்சு. அது எப்படி சாக்கடை கிட்ட போகுது? இதுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன மயிருக்கு? டேய் இவனே கொஞ்சம் சீரியஸா பேசுறா. அண்ணனுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் 8 கிலோடா. பார்த்தானுங்க துண்டு போடுவாருங்கடா. டேய் என்னடா பண்ண போற? பிசுரையெல்லாம் முடிக்கிறேன் பாரு. காளியோட சரக்கை அக்கீரா சொன்ன மாதிரி வேலையை முடிச்சுட்டு பசங்களோட சரக்கு அடிக்க போனோம். என்னடா இது எத்தனை எவ்வளோ நேரமா? உட்காரு.
இல்லையா அதெல்லாம் அறுவடைக்கு பூனையே காவலாக வச்ச கதை இது. அதனால தான் வந்தேன் கரெக்டாக டைம். ஏன் இது எடுத்து வச்சா உனக்கு போதாங்க? அது ஏன் மிக்ஸி என்னடா நீ எப்போ வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னடா போறியா? இது மட்டும் வைப்பா. அப்படியே. ஏன் இன்னும் மூஞ்சில ஊதா? இதுக்கு தானே இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஆ? ம். பெரிய மிஸ்கின் கண்ணாடி போடாமல் எது நான் கண்ணாடி போடுறேன்? நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்களா கண்ணாடி ஏன் போட்டிருக்க, கண்ணாடியை போட்டிருக்க. கண்ணாடி போடாமல் பார்க்குற உலகத்தோட கண்ணாடி வழியாக பார்க்குற உலகம் எவ்வளோ அழகானது தெரியுமா? மயிரா நல்லா இருந்துச்சு. நான் காலைல பார்த்துனேன் உன் லெசனுக்கு கீழே. எங்கே வெளியே போய் சொன்னால் கேட்குது. கண்ணாடி போட்டு அவர் உண்மையை சொல்கிறேன் கேட்கும். எப்பவுமே கேட்குறது தான், இருந்தாலும் கேட்கும். பார்த்தாலே இதே சொல்லுவேன். அப்பா சொன்னாலும் புதுசாக தானே இருக்கும். நீ சொல்லலாம். அது ஒரு கதை மாதிரி சொல்லிட்டா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய தலைக்கட்டை போட்ட சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதுவும் எங்களோட சம்பவம். யாரு நீயா? பாருடா. இரு ஆனால் நாங்கள் பண்ணல, எங்கள் கூட இருந்து பண்ணியிருக்கான். யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி பண்ணியிருக்கான். யார் போட்டோம்னா தெரில, ஆனால் யாரெல்லாம் போட ட்ரை பண்ணாங்கன்னு தெரியும். ஏய் ஓரா. இதுதான் பெருமாள். இருக்கானு பார்த்தியா? இவனுங்களாம் இவரு சொல்லி உருவானவங்க கிடையாது. இவரோட பையன் உருவாக்கணும். ஆனால் இவனுங்கெல்லாம் இந்த பெருமாள்ன்ற ஆளுக்கு ரொம்ப விசுவாசமான பசங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் விட்டுரு. இங்கே இருக்கானுங்க பாரு,
இவனுங்கெல்லாம் பெருமாளாவது விசுவாசியான ஆள். ரெண்டு இவனுங்களாம் சூச பசங்க. இவனுங்களாம் ஏரியாவில் பெரிய பவுடரில் தெரியாது. ஆனால் கேட்டால் தௌலத்து மட்டும் சொல்லிக்க தெரியும். அப்புறம் தான் வைத்தியா சொன்னேன். அதுவும் தோணுச்சு. மேலே சொல். மூணாவது தான் ஹைலைட். இவனுங்க ப்ரொஃபஷனல் ட்ரெஸ் கோடெலாம் நல்லா படிப்பானுங்க. ஆனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கும் அந்த கொலையில் ஒரு பங்கு இருக்கு. அது எங்களுக்கும் தெரியும். நாலாவது தான் நம்ம. ஆனால் நமக்குள்ளேயும் நிறைய பிரிவு நல்லா இருக்கு. அது நம்ம கீழே. ஆனால் ஒன்று, வெளில இருந்தெல்லாம் இவர் யாரும் போட ட்ரை பண்ணல. ஏன்னா அப்போ நாங்கள் என்னத்துக்கு இருக்கிறோம்? எங்களை மாரி எவனாலையும் அவனை போட முடியாது. ஐயோ நீங்கள் பெரிய ஆள் தான் போடலையே. பண்ணிட்டோம் வா. ஆனால் எங்களே மாரி ஒருத்தன் அப்புறம் அவனை போட்டிருப்பான். நீங்களும் போடல, இவங்களும் போடல. அப்போ எவன் தான்டா போட்டது? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போதும். இந்த கதையிலே சம்மந்தமில்லாத ஒரு ஆள், அதுவும் அப்புறம் எங்களை மீறி. ஆனால் உனக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், அவன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி ரொம்ப டேஞ்சர் தான். பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான். டேய் அங்கனே கம்பியை பிடிச்சிட்டு இருக்கீங்க வா. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? பேண்ட்ல தான் பூந்துச்சா என்ன? இப்போ என்னடா மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஏய் வாடா உட்கார்றா. சரி விடு, இன்னைக்கு ஃபைட் நடக்கல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். திரும்ப என்னடா? சரி வா சாப்பிடுமா. ஃபைட் நடக்காதனாலும் மூஞ்சி இருக்க மாதிரி தெரியல. வேற டேய் இன்னும் அவளை நினச்சிட்டு இருக்க. அவள் உன்னை விட்டு போயிட்டான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணு. தமிழ் தமிழ் ஏய் தமிழ். டேய் நீ வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. நீங்களே சேர்ந்தவன் நீங்கள் யாருக்கும் தெரியாது. உண்மையான நேஸ்டா நீ மறைச்சி நீ வாழ்ந்துட்டு சி அதாவது கான்வர்சேஷன் தான் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன் பேச தானே போகிறோம். எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு?
இதுவுமே வண்டியிலே பத்திரமா வச்சா தான் எதுவும் சந்தேகம் வராது அவனுக்கு. பேசி பார்ப்போம். எப்படியோ ஆளுங்களாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை தான். போய் பார்ப்போம். என்னையா சீக்கிரமாக வந்துட்டுக்கிறீங்க போல? நான் தான் லேட்டா? இவன் ஏன் இப்போ இங்கே வந்திருக்கான்? சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறது சார், நீங்கள் அதிகாரி, அதுலேயும் வேறு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வரலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. என்ன தான் இருந்தாலும் அதிகாரிக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால தான் சீக்கிரம் வந்தேன். இதான் இதான் உங்ககிட்ட பிடிச்சதே இந்த நக்கல் பேச்சு தாயா. சரி, ஐயா கிட்ட நீ கூப்பிட்டு விட்டுருந்தா ஏதோ சொல்லி விட்டுருந்தேன். அவன் என்னவா? இதோ பாருங்க, நான் சுற்றி வளைச்சி பேசலாம் விரும்பல. எனக்கு என் குடும்பத்துக்கும் என் அண்ணனுக்கும் கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருக்கும், அவ்வளோதான். அப்போது எங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது? நான் என்ன வீட்டுக்கு உள்ளே ஒன்று வெளில ஒன்றுமா வச்சிட்ருக்கேன், அதுவும் உன்ன மாதிரி. ஹேய், அந்த அதிகாரத்தில் இருக்கிற பவர் தான் இன்னும் ஒன்று உயிரோடு வச்சிட்ருக்கு. இல்லைன்னு ஏன் நீ கமிஷன் கேட்ட மறுநாளே உன் தலை மண்ணில் இருந்திருக்கும். இதோ பாரியா, அதுவும் என்ன இவன் போடுவானா? தம்பி, யார் பாதை எட்டி பார்க்கறது? யாரா அவன்? இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு மரியாதை இருக்காது. அட, இது என்னடா வம்பா போச்சு? நான் கிளம்புறேன். சரி சரி, பரவாயில்ல, உட்காரு. பரவாயில்லன்றல, சரி வா பேசிக்கலாம். அட உட்காரியா. யோ, வண்டியிலேருந்து அதை எடுத்துன்னு வா. இப்போ தான் ஆமாம் மாதிரி நல்லா நடந்துன்னு போவேன். போயா சீக்கிரமா. சரி, ஒரு கட்டிங் போடு. டேய், மாலை போட்டிருக்கேன்டா. டாவா? இல்லை சார். டபர், நீ பண்ணுற காமெடி பார்க்கலாம் நான் இங்கே வரல. வந்த விஷயத்தை மட்டும் பேசணும், புரியுதா? நீங்கள் பண்ணுற ஒரு த்ரெட்டுக்கும் எனக்கு 8 லட்சம் ரூபாய் சாலிடாக கமிஷன் கொடுத்துருக்கீங்க. அது ஏன் குறைஞ்சது? எனக்கு பதில் தெரியணும். அந்த பதிலை தான் நான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஐயா சொன்னதுனால தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டேன், புரியுதா? இல்லைன்னா என்னோடய டீலிங் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. முந்தானத்து நியூஸ் பார்த்தியா? இல்லை. அதானே, உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க நேரம் இருக்காது. அடே, நம்ம சொன்னாங்க. என்னாச்சு? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். என்னாச்சு? பவுடர் நமக்கே தெரியாமல் கை மாறி இருக்குடா. இல்லை இல்லை, அது நம்ம சொன்ன வராது. என்ன சொல்கிற? இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அங்கே போன பொருள் அந்த பிரான்ச்சும் நம்மளோட இருக்கும். ஆனால் என்ன? பொருள் நம்மக்கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஏய், என் சொந்த வீட்டை விற்று என் பொண்டாட்டி நகையை வச்சு இதுக்காக ஊட்டிலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை இறக்கி அவன் எனக்கு ட்ரெயின் பண்ணவே 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே சரக்கு வெளியே போனாலும் அப் டு பாட்டம் செக் பண்ணி தான் அனுப்புவேன். அப்புறம் எப்படி? யாருக்கு தெரியும்? உள்ளே இருந்தே வேலையை பார்த்துக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா கூடவே இருந்து
வேலையை பார்த்து விட்டுருலாம். என்ன சார் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சண்டை மூட்டிவிட போகிறீங்களா? ஐயோ, நம்பாத. நான் ஒன்றும் அப்படி சொல்லியப்பா. நீ ஏன் பதற? திரும்ப ஏன் சொல்கிறேன், நீ பண்ணியா? இவர் நமக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு அந்த சண்டையில் கூட கல்யாணம் பார்க்குறாரு. நீ போ. போட. நான் பார்த்துக்கிறேன். என் கையில் மாட்டாங்க போடுவா. ஒரு வேலை இவெல்லாம் இருப்பாங்க. டேய் டேய் ஒன்றா தானே வாடா. ஏய் இங்கே வாடாங்கிற. ஏய் ஓடா டேய் வாடா நில்றாங்கிற. யார் நீங்களா? கான்ஸ்டபிளா? யோ முருகா. ஆமாம், கான்ஸ்டபிள் ஏன் உங்களை இங்கே அனுப்பிச்சாரு? சாப்பிட்டு போயிருந்தோம் சார், பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வீடு எங்க? இங்கே தான் சார். இங்கேயா? இங்கே தான் பக்கத்தில். என்ன பண்ணுற? வேலைக்கு போகிறேன் சார். இவங்களை பார்த்தா அவனுங்க மாதிரி தெரில. ஒருவேளை ஏட்டையா நம்ம சொன்ன வேலையை தான் முடிச்சிருக்காரா? ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ யார் யார்? இந்த நைட்டில் நாய் கூட தான் சுற்றிட்டு இருக்கோம், அதே பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவியா? இவனுங்க மூஞ்சை பார்த்தா எனக்கு தான் டவுட்டாக இருக்குது. ஆனால் இவனுங்க தானா அது கன்ஃபார்மாக தெரியலையே. துபர், நீ வர வரைக்கும் தான் என்னால் அவனை சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே எதனா என் கையை மீறி போச்சுன்னா இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா நீ தான் அவனுங்களை கூப்பிட்டு வந்த. ஆனால் அவனுக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இவனுங்களை என்ன பண்ண போகிற மட்டும் பாரு. துபர், நீ எதுக்கோ கான்ஸ்டபிள் சார் ரெடியாக இருக்க சொல்லு. நான் என் ஃபோன்லேருந்து கால் வர வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம், புரியுதா? ம், நான் வைக்கிறேன். பேசிட்டேன்ப்பா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாராம். நீங்கள் உட்காருங்களேன். உட்காருங்க. நீங்கள் எதனா டைம் ஆகுதாயா? சரி நீ உட்காருப்பா. அவனே ஏன்டா பார்க்குற? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலையே. என்னயா உன் பசங்களா? என் பசங்க ஒன்றும் சொம்ப கிடையாது, அவனுங்களை அப்படி வளர்த்துட்ருக்கேன். என் பிள்ளைங்களாம் ரொம்ப ஷார்ப்பு சார். ஷார்ப்பா? அதான் பார்த்தனே, மாட்டியில் முழிக்கிறானுங்க. ஆமாம், இவனுங்க மாதிரி பசங்களாம் வளர்த்து விட்டு அப்படி என்னதான் ஏன் சம்பாதிக்க போறீங்க? நாட்டுக்கும் கெடுதல், வீட்டுக்கும் கெடுதல். ஐயோ, இவன் வேறு மயக்கத்தில் போயிட்டானே. இதோ பாருங்கள் சார், ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரம் தான் உங்களை இவ்வளோ பேச வைக்குது. அந்த அதிகாரம் ஒரு நாள் எங்ககிட்டயும் வரும். அப்போ நாங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகுங்க சார். நாங்களும் அடிமட்டத்துலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படி பார்த்தா நீங்களும் நாங்களும் ஒன்று தானே சார்? ஹேய், நான் ஒன்றும் சத்தியம் மாதிரி கிடையாது, புரியுதா? அவனை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, அந்த ஹார்பரில் என்னென்னலாம் இம்போர்ட் ஆச்சு, அவன் எதுக்காக
நீ அவனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. எதுக்கு சஸ்பென்ஷனில் இருக்கான் எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அவனை மாதிரி கிடையாது, உங்கள் காலடியே சுற்றி வர நாயாட்டம். புரியுதா? அவனா மாதிரிலாம் என்னால் வால் ஆட்டிக்கலாம் உங்களுக்கு சுத்த முடியாது. தபர், எனக்கு கமிஷன் குறையாம வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெத்தி பொட்டில் எடுத்து சுட்டு போயிட்டு எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அஃபென்ஸு டிஃபென்ஸுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு அணிங்க நான் தப்பிச்சிருவேன். ஆமாம், பெரியவரை போட்டு எப்படிடா 2 பேரும் தலை காட்டு சுற்றிட்டு இருக்கீங்க இந்த ஏரியாவில்? சார் ஏதோ அண்ணன் காம்ப்ரமைசன் பண்ண சொன்னான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். இல்லைன்னா எங்களுக்கு என்ன உங்ககிட்ட பேச தலையிருக்கா? அதான் டிபார்ட்மெண்ட்டில் தராங்கல்ல, நாங்களும் சைடில் ஏதோ குத்துன்னு தானே இருக்கிறோம் சார். இல்லை ஏதோ தெரியாமல் சொல்லு. யோ எந்திரியா, கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறி உட்காந்து நான் என்ன பண்ண என்ன பண்ணுவேன்? என்னத்தான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நம்மளே இவ்வளோ பிரச்சனை இருக்கும், இதில் புதுசாக இவங்க வேறு கிரியேட் பண்ணுறாங்களே. ஐயோ இப்படி சார் சார் வாங்க சார். என்ன சார் பண்ணுறீங்க சார்? சின்ன குழந்தை மாதிரி வச்சுக்கிறீங்க சார். வாங்க சார். சார் என்னையே அடிக்கிறீங்க சார். நான் உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன் சார். சார் டேய் கழுத்தையா பிடிக்கிறா சார். வேணாம் சார். சார் ஆ ஐயோ, தெரியாதனமாக கை வச்சிட்டோம் போலே. யாரா அதிகாரி மேலே கை வைக்கிற? ஆமாம், இந்த 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையில் நீ யாரா? இதெல்லாம் பேசிலாம் புரிய வர முடியாது. நம்ம ட்ரீட்மெண்ட் தான் என்ன சார் பண்ண போறீங்க? என் மேலே இருக்கிற கோத்தை சின்ன பையன் மேலே காட்டுறா. என்கிட்ட வந்து மோது. மூக்கிட்ட மோதுமா? தப்ப இது நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இவன் யாரா குறுக்க? விட்டா கத்திட்டு தான் இருக்கும். சாவடிச்சு போட்டேன். கத்திட்டே இருக்க நாய சாவடா. நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? இன்னும் கையில் கத்து. ஓ, இப்போ 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்தீங்களா? தோப்பார், அப்பவே சந்தேகப்பட்டேன். தோப்பார், உங்களுக்கு 2 பேரும் கொஞ்சம் கொண்டுட்டு அந்த பெண்ணா தச்சம் இல்லை, அவங்களுக்கு ஆதரவாக தான் நீ நிற்பேன்னு கொஞ்சம் நின்றணும். 3 பேரையும் முடிக்கிறது நான் தயங்க மாட்டேன். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு.
என்னடா சொல்கிறாங்க? இப்போ மட்டும் நீங்கள் என்னை விடலைன்னா அவரை கொன்றுவாங்க. என்ன நினச்சிங்க? உருண்டுட்டு வந்தான், உன்னை பிடிச்சான், நான் அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒன்று கழுத்தில் கத்தி வச்சு அமுக்கனா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம எப்படியும் வந்து இங்கே உட்காந்தோம். இல்லை இவனுங்க எனக்கு எனக்கு நல்லா தெரியும்டா, இது உன் பசங்க தான் இவனுங்க. ஏய், எனக்கு நல்லா தெரியும். நீ கண்ணு காமிச்சது, தலையை ஆட்டினது, அவன் என்னை இடித்தது எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன். நான் ஒன்றும் கனவு லோகத்தில் இல்லை. புரியுதா? அவனுக்கு பிரச்சனை தான். அவன் பசங்க தான் ஒத்து போயிடுவான். என்ன அவனை ரிமாண்டில் வச்சுருக்க பயமா? அநியாயமாக 2 அப்பாவி பசங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு ப்ரமோஷன் வாங்குறன்ற பேரில் உன் வேலைக்கு நீயே உழ வச்சுக்க போகிற. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அனுப்பு. உங்களுக்கு என்னடா பிரச்சனை இப்போ? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் எப்படியாச்சும் வெளியே போகணும். சார் சார் நீங்களாச்சும் ஏதாவது எடுத்து சொல்லுங்கள் சார். அந்த கான்ஸ்டபிள் போயிட்டு 10 நிமிஷத்தில் வரேன்னாரு. மணி 12 மணி ஆகுது சார். சார் இதுதான் என் ஊர். நான் சென்னை தான். பக்கத்தில் இருக்க குப்பத்தில் தங்கியிருந்தேன். 18 இயர்ஸ்க்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? வெங்கடாஸ் தெரியும். ஒரு ஆள் பொறுத்தடிக்கப்பட்டு கொடுக்குறேன். நானும் இருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு கண்ணகி நகரில் தான் இருக்கணும். இங்கே அவர் தான் திட்டம் கொண்டு வரேன்ட்டு எல்லாரையும் அமைச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களே ஒரு டென்னிஸ்க்கு அப்புறம் கூப்பிட்டாங்க ஹவுசிங் போர்டு கடிக்க. இப்போது சாங்கம் சர்ச் பின்னாடி தான் இருக்கும் ஹவுசிங் போர்டு. சரி, மற்ற விஷயத்தை மட்டும் நேரடியாக சொல்ல. சார் என் பேர் தமிழ். என் ஃப்ரெண்டு என் கூட தான் தங்கியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து எங்களை பேச முடியாது சார். ஆமாம் அவன் உண்மை தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்கான்ல, அதான் சொன்னேன். இவன் எங்கே இருக்கான்? சார் ஆந்திராபாடு கடாக் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்து சொன்னேன் சார். கிராமத்து என்ன பிரச்சனைனால எங்கே இருக்கான் அவன்? சார் எங்கள் பொண்ணை லவ் பண்ணான். என் ஹிந்து, அவங்க கிறிஸ்டின்ஸ். மதம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ஒத்துக்கல சார். ஏன்? அதான் சார் ஒரு 3-2 வீக்ஸ் சந்தோஷமாக தான் இருக்கும். பக்கத்துலேருந்து பார்க்கலனாலும் அவங்க ஓடிச்சு தெரியும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் இருக்க ஒரு வெளி ஷாப் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, அன்றைக்கி ஒரு நைட்டு வெளியே முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நைட்னா டேட்டு ட்ரைன் எல்லாம் சொல்லியா? ஏப்ரல் 15 5 இயர்ஸ் முன்னாடி. கரெக்டாக சொல்கிறா? 2018 தமிழ் புத்தகம்
வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் சார். வீடெல்லாம் ஒரு சதுரி கிடந்துச்சு சார். ஜெனிஃபரோட கால் நோய் தலையில் போஸ்ட் பண்ண அந்த கிளிப்பு சதுரி கிடந்துச்சு. கை அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டம் எடுத்துருக்கீங்க சார். போலீஸ் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்போ இருந்த நிலைமை ரொம்ப டவுனாக இருக்கும் சார். அந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் தான் போலீஸ் கேஸ் அப்படின்னு தெரியும். 3 மாதம் இழுத்து அடிச்சிடுவாங்க. அப்புறம் போலீஸு சூசைட் முடிச்சிட்டாங்க. இவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கன்னு தான் தெரியலையே. கூப்பிட்டியாமே? வந்துட்டியா? வாடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிலாம் இல்லையே. சரி, எதுக்கு வர சொன்ன? என்னடா ரொம்ப இழைச்சிட்டு இருக்கிற போல? என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் சோறு போடுறதில்ல. அப்புறம் கேள்விப்பட்டேன்பா, அம்மா உனக்கு பொண்ணு தர்றதா சொல்லி. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட உனக்கு இது. நீ ஓகே சொன்னால் மட்டும் போதும், நாளைக்கே பேசி முடிச்சிடலாம். முதல்ல எது கூப்பிட்ட? வந்த மேட்ரை மட்டும் சொல்லு. உங்ககிட்ட நார்மலாக பேசி வலிக்கு வர வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வர மாதிரி தெரில. ஊருக்கு போயிட்டு இருந்தப்புறம் மாறி இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் உன் திமிர்த்தனம் அப்படியே தான் இருக்குது. யாரா? இப்போ அந்த பெருசும் இல்லை, அவனும் எங்கே போனான்னு தெரில. இப்போ மிச்சம் இருக்கிறது நீயும் இந்த பொடிசுங்களும் மட்டும்தான். ஆல்ரெடி உன் சைடு ஒரு இழப்பாயிடுச்சு, இன்னொரு இழப்பு ஆகாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும். எங்களை பற்றி அணு அணுவாக சேர்த்து வச்சிருக்கிற உண்மையை மட்டும் என் கையில் கொடுத்துரு. இந்த நிமிஷமே நீ யாரோ நான் யாரோ, இங்கேயே அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். இல்லை, என்னை பற்றியும் என் அண்ணனை பற்றியும் ஊருக்கு சொல்லுவேன்னு சுற்றிட்டு இருந்தேன்னு வையேன், உன்னை இங்கேயே கொன்று உன் பணத்தை கூட உன் வீட்டுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன். புரியுதா? ஊரே கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெற்று முட்டித்தேற வயசாகுது, நீ என்ன போட வரியா? நான் எதுக்கிட்ட அந்த உண்மையில அவங்ககிட்ட கொடுக்கணும்? முந்தான நியூஸ் பற்றியாடா? வருஷம் கூட தாண்டல, திரும்புகிற பக்கம் பீடி சிகரெட்டு கஞ்சா. ஃபு. 10வது படிக்கிற பையன் கையில பெண்ணுக்கு பதிலா சிகரெட் எப்படா வந்துச்சு? இல்ல இல்ல இல்ல, என்னால அந்த உண்மையை அவங்ககிட்ட கொடுக்க முடியாது. அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. பேசி புரிய வைக்கலான்னு வந்தா இதுங்க நமக்கே பேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களே.
என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. எடு 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 ஃபோனை எடு. இதுங்களுக்கு ஃபோனை வாங்கி கொடுத்தா நம்ம தேவைக்கு அவசரத்துக்கு கூட ஃபோன் எடுக்க மாட்டேன். எடு 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 ஃபோனை எடு. எடு எட்ரா ஃபோனை எடு. ஒத்த என்ன மைத்துக்கிட்டா ஃபோன் வச்சுருக்கீங்க? சொம்புல்ல அவங்கிட்ட ஃபோனை விட. டேய் ஹலோ சொல்லுண்ணா. கண்டவங்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு எனக்கு பிடுங்கிறதுக்கு முடியா? சாப்பிட வந்தேண்ணா, சும்மா ஃபோன் பண்ணே இருக்க. ஏய் கம்னே இருக்குடா. அப்படி என்ன தானே விஷயம் இப்போ சொல்லு. அவனை பேசி நம்ம மொழி கொண்டு வரலான்னு பார்த்தேன். நாய் மதிக்கவே மாட்டேங்குது. அதான்டா அந்த மெக்கன்சி சாவடிக்கிறான்டா. இங்கே பார், நான் சொல்கிறதுக்கு இப்போ என்ன உனக்கு? அண்ணன் பேரும் உன் பேரும் வெளியே வரக்கூடாது, அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன். தோப்பார், நாளைக்கு காலையில் அவனை தாண்ட விட்டான்னு வையன், நம்மளை மொத்தமாக முடிச்சிருவான். சீக்கிரமாக அவனை முடிக்கிற வேலையை பாரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ ஐயோ ஃபோனு. ஏய் தந்தாட்டுப்பா, கண்ணை எங்கடா வச்சுன்னு வரீங்க? ஃபோனுக்கு ஒன்றும் அவ்வளோ, டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ உள்ள போகுது. ஒன்று போட்டேன்னு ஐயா. என்னடா கையில் டான்ஸ் ஆடுங்கிறான்? ஆமாம், உங்களை இந்த ஏரியாவில் பார்த்து இல்லை. யார் நீங்கள்? முத்து பையனா? ஆ, மூணாவதுல தின்ன மேலே உட்காந்து வெத்தலை போட்டுனுக்குமே அந்த கிளையா? அவங்க பேர் நான்? நீ ஆமாம், இவன் ஏன் பேச மாட்டான்? அவனுக்கு பேச மாட்டான். ஏன் வயலை கொள்கட்டேன்னு வச்சுக்கிறான்? அவனுக்கு பேச்சு வராது. ஓ, பேச்சு வராதா? சரி சரி சரி, ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன், எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. பார்த்து போங்கடா. அந்த காலத்து கட்டை இன்னும் நின்று உடைக்குது. சார், இவனுங்களை எனக்கு தெரியும் சார். டேய் நீ நீ பேச்சு பேரந்தானே? ஆய எப்படி இருக்குது? ஐயோ வந்துடும் போலையே. என்ன சார் கச்சான் போல போடுவா பையன் ஏதோ கொண்டு வந்துட்டான் போல. ஓரா 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 முடியல.
வரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? இல்லைண்ணா, நீ கொடுத்த வேலை என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தாலும் அவனுக்கு சரியான வளர்வாயா இருக்கானுங்க. சும்மானா பேசினே காலறானுங்க. அதை கொடு. ஏண்ணா அடுத்து அவன் குட்டி எடுக்கலான்னு யோசிச்சுன்னு இருக்க? இல்லைடா, மாட்டிப்பேனோன்னு பயமாக இருக்கு. ஓ, எது சொல்கிறதுனாலும் தெளிவாக சொல்லலாம். 3 நாள் முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்டடா. என்ன நியூஸு? அந்த 3 பசங்க. நானா இதுங்களா பயப்படுற? எத்தனை சொன்ன நீ தானா? ஆமாண்டா, நான் தான் அதை எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஆனால் அந்த 3 பேருக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு கூட அண்ணனுக்கு அப்புறம் நான் தான் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது காலி நடுவில் பூந்து ஆட்டத்தையே கலைச்சிட்டான். அதுக்கும் இப்போ நீ பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லையா? காலியை மாட்ட வைக்கணும் வந்தாண்டா இதெல்லாம் பண்ணேன். ஆனால் கடைசியில் அது எனக்கே பேக் ஃபயர் ஆகும்னு நான் எதிர்பார்க்கலடா. அண்ணா கெட்டி, இதெல்லாம் எதுக்கு பண்ண? சரி, திடீர்னு ரொம்ப நல்ல நாட்டை பேசுகிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் கெட்டவனா சாக விரும்பல. யார் சொன்னா? நல்ல மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா நல்லவன் ஆயிடுவியா? நான் அப்படி சொல்லடா சூத்து. சரி, நீ அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்பலாம் மண்டைக்குள்ள ஒன்று ஓடனே இருக்குது. என்ன வேலையே அடிச்சு அது வேலையே அடிச்சு ரொம்ப நாளாக பேசி மதிப்பிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஏதோ ஒரு மூணில் இருக்கிற அரசியல்வாதியம் தான். இதெல்லாம் கேட்க நம்ம மக்களுக்கு யாருமே இல்லை. நம்ம மூஞ்சி பூச்சாதான் கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறானுங்க. என்னமோ ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போது மட்டும் தெரியுது. அதில் ஒரு மயிரும் இல்லை. நான் அப்படி பார்க்குறேன். இதுதான் நிற்காம வந்துனே இருக்கு. கொஞ்ச நேரம் பொத்துக்கடாடி. இப்போ ஒரு பொய்யான கேஸ் போட்டு அதுக்கு அட்டம்ப்ட் மர்டர்னு பேரையும் வச்சு கோர்ட்டில் அது ஒரு 3 மாதம். அது இல்லாமல் ஜட்ஜை ஒரு 15 நாள். அந்த அவகாசமே போதும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் எதனா ஒரு பொய் கேஸ் போட்டு எப்படின்னா இருந்தாலும் என்கிட்ட மாட்ட தான் போகிறேன். இதுக்கப்புறமும் என்ன பண்ணலான்னு நீ சொல்லு. இங்கே ஷோவாக காட்டுறாங்க. யோ, அவன் கையில் கத்திருக்கு, போய் பிடிங்க. சாவுடா. ஐயோம்மா.
டேய் டேய் வாடா போலாம். எந்திரி வாடா. அவனுங்க இனிமேல் நம்ம பிரச்சனை வரமாட்டானுங்க. அந்த கதவுக்கு வெளில போயிட்டா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வா போலாம். டேய் ஆமாம் ஓமானு தான் சொன்னான். ஹலோ, எப்போ வரீங்க? இதோ பக்கத்தில் தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ வரீங்க? இல்லை இல்லை, இதோ ஊர் விஷயமா பேச வந்திருக்கேன். இதோ எப்போ வந்துடுறேன். வரீங்க? இதோ வந்துடுறேம்மா, கிட்ட தான் ஒரு இருக்கேன். பொம்பளை வீட்டில் தனியாக விட்டு போயிருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, இதோ வந்துடுறேன். இதோ இதோ கிளம்பிட்டேன். இதோ வந்துடுறேன், ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ இதோ ஹலோ வந்துடுறேன். ஹலோ. எந்திரா. டேய் எந்திரான்றல. டேய் எந்திரான்றேன். இங்கே நடந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்களாக தான் எங்களை இங்கே இழுத்துட்டு வந்தீங்க. இல்லை எங்கள் மேலே தான் தப்புன்ட்டு என்னை தேடிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. புரியுதா? நான் உங்ககிட்ட ரொம்பலாம் பேச விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் கேட்கணும். இந்த கையால் எப்பட்றா என்னோட ஜெனிஃபரை மனசு வந்தது? இதுக்கு மேலே உன்கிட்ட பேச எதுவுமே இல்லை. கேட்கணுன்னு இருந்தேன். கேட்டேன். உன் பொருள் என்கிட்ட ஒன்று இருக்கு. இரு, இது உந்து. இந்தா, உன்கிட்ட தான் இருக்கணும். ம்.
ஏன் கால் எடுக்க வேண்டியதானே? நான் இங்கே வந்ததுலேருந்து, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ யார் என்னன்னெல்லாம் எனக்கு தெரியும். அது தப்பு தான், என்ன பண்ணுறது, தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை. அது சின்ன ஃபேமிலி இஷ்யூ தான்டா. சொல்லப்போனால் நான் ஜெனிஃபருக்காக தான் நடித்தேனே. இப்போது அவளே இல்லாத போது நான் ஏன் நடிக்கணும்? இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு உனக்கு டவுட் வரலாம். அந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லணும்னு அவசியமும் இல்லை. உங்ககிட்ட சொல்ல வேணாம்லாம் அப்படிலாம் கிடையாதுடா. நான் எப்போல்லாம் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறேனோ அப்போல்லாம் என்ன ஏதோ ஒன்று தடுக்குது. எனக்கு மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குடா. என்னை தேடி ஓ மூலியமாவோ இல்லை அவங்களே என்னை தேடி வந்தாலோ அவங்களுக்கு என்ன ஆனாலும் நான் பொறுப்பு கிடையாது. இதை நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் நீ தான் சமாளிக்க போகிற, பார்த்து இருந்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம் தெரியும், நீ நினைக்கலாம்டா ஜெனிஃபரே இல்லை, இவன் 5 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கேருந்து. ஆனால் நான் அதுக்காக மட்டும் இங்கே இல்லைடா. வெளியே வர யாரு கொன்னான்னு எனக்கு தெரியும். அவனை கூடிய சீக்கிரத்திலே நெருங்கிடுவேன். நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது உனக்கு புரியணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீ இதில் மூக்க நுழைக்காமல் இருந்தாலே போதும். என்ன மொன்ன போடணும் மட்டும் போதும்.